ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேஷுவல் பாப்பா சைட்ல இருந்து ஒரு குட்டி பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு. அதாவது இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அப்போ வந்து அந்த கேக் கட்டிங் முன்னாடி ஒரு கியூட்டா 2 பேரும் டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் அதை இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் நம்ம வீக்காக்கு, அதாவது விஜய் அண்ட் காவேரி, நம்ம சுவாமி அண்ட் எல்பிக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே கரண்டா பீக்ல இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். இவங்க 2 பேரும் ஒரு 5 வயசு குழந்தைக்கே அம்மா அப்பாவா ஆக்ட் பண்றது நிஜமா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு அப்ரிசியேஷன் தான். பிகாஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சிலர் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு கூட இல்லை, செகண்ட் லீடா பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து குவிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே சிலர் வந்து, அதாவது முக்கியமான ஆக்ட்ரஸ்லாம் வந்து குவிட் பண்ணிட்டு போயிருக்காங்க சீரியல்ல இருந்து. அதுக்கான ரீசன் இதுதானுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீக்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேரண்டா, அதாவது அம்மா அப்பாவா நடிக்கிறாங்கன்னா அதுவுமே நம்ம மகாநதி சீரியல் தான். ஸோ அதனால எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். காவேரி வந்து இந்த செகண்ட் சீரியல் நம்ம எல்பிக்கு. சுவாமிக்கு வந்து 6 சீரியல்ஸ்ல பண்ணாததை இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிருக்காங்க அப்படின்றது எப்பவுமே வந்து இருக்கும். நிறைய பேர்னால இப்ப போயிட்டு இருக்க கரண்ட் ட்ராக்கை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. சில நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளவு நாளா பார்த்தது நம்ம வேற மாதிரி வீக்காவை பார்த்தோம், இனிமே பார்க்க போறதும் வேற மாதிரி வீக்கா. கண்டிப்பா அதுவுமே வந்து அந்த ட்ராக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னா பிரவீன் சார் அதுக்கு பின்னாடி இருக்காரு, ஸோ அவர் பார்த்துப்பாரு. பட் வீக்கா மீட் பண்ற வரைக்கும் நாங்க பார்க்க மாட்டோம், வீக்கா மீட் பண்ணாதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றவங்க நிஜமாவே ஒரு குட்டி பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆகாது வீக்கா மீட் பண்றதுக்கு. சூன் நம்ம விஜய்க்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும், எமோஷனல் ஆவாங்க. காவேரிக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் தான் ஆச்சு, அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் எமோஷனல் சீன்லாம் முடிஞ்சு ரோஸும் கையுமா வந்துட்டு அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலா வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அந்த வீட்லயே பக்கத்துலயே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ வீட்டுக்கே போவாங்கன்னு நான் சொல்லல, அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம விஜய் வந்து காவேரியோடைய மெமரியை ரீகெயின் பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது இன்னுமே நமக்கு வந்து நல்லபடியா அந்த ட்ராக்கை மூவ் பண்ணுவாங்க. ஈவன் இன்னைக்கு எபிசோட் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதுவுமே நல்லதா இருக்குல்ல அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எபிசோட் ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்துச்சு, இதுவுமே பார்க்க நல்லதா இருக்கு. எம்என் ஃபேன்ஸ் வீக்கா ஃபேன்ஸ்க்காக தான் லாங் ரன்னிங்கா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு சில ஃபேன்ஸ் தான் நிஜமாவே ஹர்ட் பண்ணியிருக்கு. அவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு குட்டி பிரேக் மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் ஆகிட்டு, மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வீக்காக மீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்பேக் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ரெக்வஸ்டாகவே உங்களுக்கு வைக்கிறேன். நான்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறேன் காவேரி அந்த டீச்சர் காஸ்டியூமில் பார்க்கறதுக்கு. அப்புறம் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் மீட் காவேரியை எப்படி பார்க்க போகிறாரு, காவேரியோடைய ஃபர்ஸ்ட் மீட், அதாவது காவேரி விஜயை பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அண்ட் 2 காவேரியும் குட்டி காவேரியும் மீட் பண்ணிக்கிட்ட போது என்னெல்லாம் வந்து நடக்க போகுது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது, இதை எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கோ வித் ஃப்ளோவா இருங்க. அதை தான் நான் அடிக்கடிக்கு சொல்லி